ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜிபிலி ஆப்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிம்பிள் ஐடியா தான். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணோன்னா அதில் சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். டைப் பண்ணிக்கோங்க சாட் ஜிபிடின்னு பார்த்துக்கோங்க. சர்ச் கொடுங்க. கொடுத்த உடனே இப்போ நான் ஆல்ரெடி எனக்கு ஓப்பன் பண்ணி இருக்கிறதுனால எனக்கு ஓப்பன் காட்டுது. நீங்கள் வந்து டவுன்லோட்னு கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன ஆப்பை வந்து நம்ம பண்ண போகிறோமோ, எந்த ஃபோட்டோவை வந்து நம்ம வந்து ஜிபிலியாக மாற்ற போகிறோமோ அந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த ஃபோட்டோ வேணுமோ கேலரியில் போயிடுச்சு, அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்த உடனே இப்போ அதை கீழே வந்து நம்ம டைப் பண்ணணும். என்ன மாதிரி டைப் பண்ணணும்னா, என்ன டைப் பண்ணுறனோ அதை அப்படியே வந்து டைப் பண்ணால் போதும். டேன் திஸ் இமேஜ் ஜிபிலி ஓகே, ஜிபிலியோட இன்டூன்னு போட்டுக்கிறோம். இன்டூ ஜிபிலி இந்த ஜிபிலிங்கிறத வந்து ஸ்பெல்லிங் கரெக்டாக போடுங்க. மாற்றி போட்டிங்கன்னா சாட் ஜிபிடிக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஜிபிலி இமேஜ் ஓகேவா, ஸ்பெல்லிங் மட்டும் கரெக்டாக பார்த்து போடுங்க. இப்போ கொடுத்துட்டு நம்ம வந்து டவுன்லோட் கொடுத்துட்டோம். ஆனால் டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எப்படி ஒரு 2 மினிட்ஸ்னாலும் ஆகும். இன்டர்நெட் ஸ்பீடு வந்து நல்லா 5G ஸ்பீடு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் வேகமாக வந்துடும். அது உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இருக்குது. என்னோடய இன்டர்நெட் ஸ்பீடு வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. ஒய்ஃபைல தான் போட்டிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அந்த ஜிபிலி ஆப் வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட் இல்லாமல் ஃபியூ மினிட்ஸ் எடுக்க தான் செய்யும். எனக்கு 2 மினிட்ஸ் எடுக்கும். நான் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா நீங்கள் அந்த சாட் ஜிபிடியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சாமியோட ஆல்பம் வந்து இதே இதில் வந்துச்சு. இப்போ வந்து எனக்கு கிரியேட்டிங் இமேஜ் மே டேக் ஏ மூமெண்ட்ஸில் இருக்குது. இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு ஆப்புமே ஒவ்வொரு ஃபோட்டோவுக்குமே இதே மாதிரி தான் யூஸ் பண்ணி பண்ணணும். இந்த ஆப்பில் 5G சிக்னல் எடுக்கிறவங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே எடுக்கும். இப்போ எனக்கு வந்து 4G சிக்னல் தான், அதனால் எனக்கு 2 மினிட்ஸ் எடுக்குது. இப்போ 5Gனா உங்களுக்கு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வேறு ஒரு கார்ட்டூன் எந்த மாதிரினாலும் நீங்கள் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணலாம். உங்கள் வீட்டில் உள்ள ஃபோட்டோஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார் ஃபோட்டோவுமே நீங்கள் எடுத்து அதையும் இந்த ஜிபிலி ஆப் மூலிமா கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அழகாக ஒரு வித்தியாசமான ஒரு ஃபோட்டோவை கூட நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நல்ல ஒரு ஃபன் மூமெண்ட்ஸாக இருக்கும். இப்போ நிறைய பேர் இதான் ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் வந்து சாமியோட ஃபோட்டோ வச்சு தான் பண்ணியிருக்கேன். நான் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஃபோட்டோ வச்சு தான் பண்ணுவாங்க. சரி, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு தான் சாமியோட ஃபோட்டோ வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். இவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ எனக்கு ஜிபிலி வந்து இமேஜில் எனக்கு ஃபோட்டோ கிடச்சிருச்சு. சாட் ஜிபிடி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது? பார்த்தீங்களா பழைய ஃபோட்டோவுக்கும் இந்த ஃபோட்டோவுக்குமே எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் வேணுமுங்கிறமா.
இந்த ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதிலே உங்களுக்கு சேவ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அது சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போது வந்து அந்த டவுன்லோட் ஆயிடுச்சு, இமேஜ் டவுன்லோடுன்னு காட்டுது. இப்போ நீங்கள் உங்களுடைய கேலரியில் ஓப்பன் பண்ணி அந்த ஃபோட்டோ டவுன்லோட் ஆன ஃபோட்டோவை நீங்கள் வேறு எதுனாலும் மாற்றி வச்சுக்கோங்க. ப்ரொஃபைல் ஃபீச்சராக மாற்றிக்கலாம். வேறு ஏதாவது வாட்ஸ்அப் டிபியோ இல்லை இன்ஸ்டாகிராம் டிபியோ எதுனாலும் வந்து நீங்கள் உங்களுடைய எஃபி டிபியோ மாற்றி கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.